கிறிஸ்துவுக்கள் மிக அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக இந்த வாரத்தின் முதல் நாளிலே சந்திப்பது சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. ஒரு மனிதன் ஆண்டவருக்காக காத்திருக்கும் பட்சத்தில் அவனுக்கு இவ்விதமான தெய்வீகமான ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய பல நன்மைகள் இவர்களுக்கு வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள் ஆண்டவரை ஆராதனை செய்வதற்காக ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு நல்ல நாள். எத்தனையோ வேலைகள், எத்தனையோ பொறுப்புகள் உங்களுக்கு இருக்கலாம். அதை எல்லாவற்றை காட்டிலும் மிக மிக முக்கியமானது அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வதுதான். ஆகவே இந்த நாள் ஆண்டவருக்குரிய நல்ல நாளாக இருக்கிறது. இந்த நாளிலே உங்களுக்கு உங்கள் திருச்சபையில ஆராதனைக்கென்று ஒரு நேரத்தை குறித்திருப்பார்கள். 9 மணிக்கு ஆராதனைனா 8:45 போயிருங்களேன். 8:45 ஆராதனைக்கு போங்க. தனியாக அல்லது குடும்பமாக, குழுவாக, நண்பர்களோடு சேர்ந்து ஆராதனைக்கு செல்லுங்கள். அங்கே 9 மணிக்கு ஆரம்பிக்கிற அந்த ஆராதனைக்கு 10 நிமிஷம், 1/4 மணி நேரத்துக்கு முன்னால போய் காத்திருந்து பாருங்களேன். அந்த காத்திருத்தல் யாருக்காக அப்படின்னா, ஆண்டவருக்காக காத்திருக்கிறோம். ஆராதனை செய்வதற்காக நான் காத்திருக்கிறேன் என்று. அப்போ ஆராதனை ஆரம்ப ஜெபத்தில் அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்புறம் பாடல் இருக்கும், ஒவ்வொரு பகுதியாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு பகுதிக்கும் நீங்கள் ஆரம்ப ஜெபத்துக்காக காத்திருக்கிறீங்க. அடுத்து பாடல்கள் பாடுவாங்க. அந்த பாடல்கள் கர்த்தரை உயர்த்தி பாடுகிற ஒவ்வொரு பாட்டுக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்க. ஆராதனைக்காக காத்திருக்கிறீங்க. ஒருவேளை சங்கீதம் வாசிக்கலாம், விசுவாச வார்த்தைகளை சொல்லலாம், சாட்சிகள் சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு பகுதிக்காக காத்திருக்கிறீங்க. கடைசியாக ஆண்டவருடைய வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தை எனக்கு ஆண்டவர் பேச போறார், எப்ப பேசுவார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை இந்த ஆராதனையில் பெற்றுக்கொள்ளுங்களேன். அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு ஆராதனைக்கு சென்று அவர் ஒருவருக்கே நீங்கள் காத்திருந்து பாருங்க. இனி வரக்கூடியதான நாட்களில் நீங்க என்ன ஆவீங்கன்னா, புது பலன் அடைவீங்க, உயர பறப்பீங்க. உங்க வாழ்க்கை எல்லா விதத்திலுமே உயரும், மேன்மை அடையும். அது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் எவ்வளவுதான் நீங்க ஓடினாலும் நீங்க சோர்ந்து போகாத அளவுக்கு, விரக்தி அடையாத அளவுக்கு, எல்லா விதத்திலும் ஒரு மகிழ்ச்சியை, புது பலனை பெற்று சுகமாக வாழ்வீங்க. ஆகவே ஆராதனைக்கு சென்று தேவனுக்காக, தேவ பிரசன்னத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இவ்விதமான நன்மை இருக்கும். ஆகவே இப்படிப்பட்ட நன்மையை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரும் அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆலயத்துக்கு சென்று அவர் ஒருவருக்கே உங்களை அர்ப்பணிச்சு ஆராதிச்சு பாருங்க. இவ்விதமான ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. வாரத்தின் முதல் நாள் நம்மை ஆராதிக்கிறது மூலமாகவும் மக்கென்று காத்திருந்து புது பலனடைய கர்த்தர் எங்களுக்கு ஒரு வழிவாசலை தருகிறேன். ஒவ்வொரு நபருக்கும், ஆண்டவரை காத்திருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் இப்படிப்பட்ட உயர்வை, மேன்மை தந்து ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துன்னு ஆசீர்வதிக்கிறேன். நன்மை கிருபை எல்லாருடைய வாழ்வில் தொடரட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.